ஹாய், இன்றைக்கி நான் குட்டீஸ்க்கான நான்வெஜ் ரெசிபி பண்ண போகிறேன். சிக்கன் குருமா. இந்த சிக்கன் குருமாவுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகா, இந்த க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் சிக்கன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தேங்காய் கூட சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ குட்டீஸ்க்கான சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் பட்டை மிளகாய் போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணதும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வச்சுக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். ஸோ எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு. சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லி. பசங்க கடித்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான குருமா இது. மேக்ஸிமம் பசங்களுக்கு நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் குருமா இப்போ ரெடி. இதில் புதினா லீவ் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இதோ குட்டி குட்டீஸ்க்கான சிக்கன் குருமா. இது நான் பாப்பாவுக்கு மதிய லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இட்லி தோசைக்கு கொடுக்குறதுனாலும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.